அக்கினிக்கு ஒரு குணம் இருக்கா? தாத்தான்னு கேட்டுக்கிட்டே இருக்குமா. எவ்வளோ பாவியை கொடுத்தாலும் நீ அக்கினி மேலே எவ்வளவு ரூல்டு நோட்டு அன்ரூல்டு நோட்டை போட்டாலும் அம்புட்டு கொஞ்ச நேரத்தில் அதுவும் அக்கினி ஆயிரும். அப்படிதான் பாவிகளை கர்த்தருடைய அன்பு தொற்றுச்சுன்னா அவனும் தேவனை போல மாறிடுவான். Fire, it consumes, it makes anything fire. அக்கினி அது எதை தொட்டாலும் அதுவும் அக்கினி ஆயிரும். அப்படித்தான் தேவனுடைய அன்பு எவனை தொட்டாலும் தன்னை மாதிரியே மாத்திடுவாராம். He is consuming fire. அவர் பட்சிக்கிற அக்கினி. அக்கினி என்பது அன்பு. ராஜ்யம் தொடங்கிவிட்டது, ஆளுகை இன்னும் தொடங்கவில்லை. ஆளுகை உங்களுடையது, ராஜ்யம் அவருடையது. கைதட்டுங்க ஒருத்தர். ஆமென். தொடர்ந்து ஒரு 7 வாரமாக 1000 வருட அரசாட்சியை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். 1000 வருட அரசாட்சி அப்படின்னா 1000 வருஷம் தேவன் ஆளுவார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ 1001வது வருஷம் வேறு யார் வருவா? இவன் 1000 ஒன்று 1000 நினச்சிட்டான். 999க்கு அப்புறம் ஒன்று வரும்ல 1000. அது ஆர்வக்கோளாறு. எதாவது ஆர்வக்கோளாறு? 1000 999க்கு அப்புறம் வருதுல 1000. அந்த 1000 நினச்சில அதுதான் ஆர்வக்கோளாறு. அது இல்லைப்பா 1000. 1000னா பிப்ளிக்கல் மீனிங் இன்ஃபினிட்டி. கைத்தட்டுங்க. இன்ஃபினிட்டி. எங்களுக்கு தெரியாமலா ஏசுத்து 2000 வருஷம் ஆச்சு? ஏன் பிரசங்கத்துக்கு வரவன் இதை கூடயா பார்க்காம வருவாங்க? பிரசங்க ஆர்வக்கோளாறுல இல்லை, இப்போ உன் கேள்வி ஆர்வக்கோளாறுல இருக்கு. ஏசு செத்து 2000 வருஷம் ஆச்சு. ஏசு செத்து முடிந்ததுன்னு சொன்னப்போ 1000 வருஷம் அரசாட்சி தொடங்குச்சுன்னா கிபி 1000 முடிஞ்சிருக்கணும். 2011 இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாதா? ஏன் கல்யாணத்துக்கு வரையும் தாலியை கூட எடுத்துகிட்டு வராமல் விட்டுருவாங்க. ஸோ வி நோ தட் 2000 years went out. 1000 means it is not the number which is coming after 999. 1000னா கணக்கில்லாமல் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் இன்னும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படி சொல்லும்போது 6.5 லட்சம் பேர் இருந்தாங்க. 6.5 லட்சம் பேர் புருஷர்கள். அப்போ இன்ட்டு 1000 போட்டுக்காங்க. அதெல்லாம் முடிஞ்சு எத்தனையோ வருஷம் ஆச்சு. உடனே அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிடுறா, இனிமேல் வளரக்கூடாது அப்படின்னு அர்த்தமா? இல்லை. நட்சத்திரம் மாதிரி பெருகிட்டு 1000 நீங்கள் பெருக கடவுள்கள்னா பெருகிட்டே இருக்கும். அப்போ கடவுள் இந்த பூமியில் செய்கிற ஆட்சி வெறும் 1000 வருஷம் என்றால் அது மிகப்பெரிய ஒரு தரித்திரம். பைபிள் தெளிவாக சொல்லுது, அவருடைய ராஜ்யத்திற்கு சத்தமாக சொல்லு, கையத்தட்டு, அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவே இராது. அப்புறம் 1000 சொன்னீங்க, 1000க்கு அர்த்தமே முடிவில்லைன்னு அர்த்தம். திடீர்னு இடையில படத்தோட தொடக்கமும் தெரில முடிவு. கமெண்ட்லாம் ரொம்ப இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் நீங்கள் செவி செவிக்கு கொடுக்காது. முன்னாடியும் பார்த்துருக்க மாட்டேன், பின்னாடியும் பார்த்துருக்க மாட்டேன். டபக்குன்னு குறுக்க படம் எங்கே ஓடிக்கிட்டு இருக்கு, என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னே தெரியாமல் அந்த இடையில முறுக்க சாப்பிட்டு லேட்டாக டிக்கெட் எடுத்துகிட்டு வருவாங்க. பிறகுள்ள அது ஊருக்கு போகும் வழி அறியாததினால் மூடனுடைய தொல்லை அநேகரை இழைக்கப்படணும். அதாவது வழி எங்கே போகிறோன்னு தெரியாதவன் கூட இருக்கவனெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பானா. இந்த புதுசாக வழி தெரியாதவன் பஸ்ஸில் ஏறினா, சார் 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 வாடிப்பிட்டு வந்துச்சா, சார் சார் வாடிப்பி இருறா வந்தால் சொல்கிறோண்டா, சார் வந்துருச்சா சார் வாடிப்பி. அந்த மாதிரி ஒரு ஃபுல் சீரீஸ் ஃபுல்லாக கேளுங்க. 7 வாரம் பேசியிருக்கிறோம் 1000ன்றதை பற்றி. அதில் எல்லாம் பேசியிருக்கிறோம். என்னெல்லாம் பேசியிருக்கீங்க சார், என்னெல்லாம் பேசியிருக்கிறேன்னு உங்களுக்கு ஒரு சின்ன கிளான்ஸ் கொடுக்குறேன். 1000 வருட அரசாட்சி. ஒன்று புரிஞ்சுக்கணும், இது ஆரம்பமாகிவிட்டது. இயேசு மிக தெளிவாக சொன்னார், நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தால். ரொம்ப முக்கியம். இந்த 1000 வருஷ அரசாட்சி, அதாவது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்ம வர்ற அந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு சாமுவேல் முதற்கொண்டு மோசே முதற்கொண்டு பாருங்க அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் அந்த நாளை காண்பதற்கு ஆசையாக இருந்தாங்களாம். இயேசு சொல்றார், இந்த நாளை காண்பதற்கு ஆசையாக இருந்தார்கள். எந்த நாள்? சிலுவையில் அறையப்படுகிற நாள் மட்டுமல்ல, அந்த நாள் அல்ல, அதற்கு பிறகு தொடங்குகிற தேவனுடைய ராஜ்யம். உங்கள்கிட்ட கேட்குறேன், உங்களுக்கு எந்த நாள் பார்க்க ஆசையாக இருப்பீங்க? சிலுவையில் அறையப்பட்ட நாளா, ராஜ்யத்தை 1000 வருஷ அரசாட்சி? 1000 வருஷ அரசாட்சி. அதைத்தானே சொல்கிறேன் 1000 கால அரசாட்சின்னு. ஏசாயிலிருந்து இறைமையில அந்நாட்களில் நித்திய மகிழ்ச்சி ஒரு தலையின் மேல் இருக்கும், சஞ்சலம் தைப்பும் ஓடி போகும். இது எல்லாம் 1000 வருஷ அரசு கனவு கண்டாங்க. இயேசு சொல்றாரு, அந்த நாள் வந்துருச்சுறான்றாரு. ஆமென், ஆமென்.
பழைய ஏற்பாட்டு பக்தர்கள் வெறி கொண்டு திரிந்தார்கள் அந்த 1000 வருஷ அரசாட்சி தேவனுடைய ஆட்சிக்காக. தானியெல்லாம் 21 நாள் ஃபாஸ்டிங்கே போட்டான். அப்புறமேட்டு ஒரு தூதனை அனுப்பிச்சு விட்டு, தம்பி உணர்ச்சி வசப்படாத, உபவாசத்தில் ஒன்றும் நடக்காது. அது விசேஷமான காலம். அந்த காலத்தில் பிறந்தவர்கள் விசேஷமானவர்கள். அது வரைக்கும் நீ போய் இளைப்பாரு, உன்னுடைய பிதாக்களோடு படுத்து இளைப்பாரி கொண்டு நாள் வரும்போது என் பிள்ளையை அவங்களாம் எழுப்புவாங்க. கையெழுத்துட்டு நம்ம தான் தானியேலையெல்லாம் எழுப்ப போகிறோம். ஆமாம், ஏன்னா நம்ம 1000 வருஷ அரசாட்சியில் வந்துட்டோம். எழுப்பிட்டு வாப்பா வாப்பா வாப்பா, இந்த நீ கேட்டது வந்துருச்சு வா அப்படின்னு எழுப்ப போகிறோம். அது வரைக்கும் இளைப்பாரி கொண்டு இம்மார்டாலிட்டி, ரேசிங் த டெட் எல்லாமே இந்த காலம் தான். அப்போ நீ யார் யாரை இப்போ எழுப்புறீங்களோ ரிவர்ஸில் போய் எழுப்ப போகிறீங்க இயேசு நாமத்தில். பைபிளை ஃபுல்லாக தெரிஞ்சும் யோசிக்கலாம். இப்போ பிரச்சனை என்னென்னா, பைபிளையும் படிக்கிறதுல யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது இப்போ எனக்கு பெரிய சிக்கலாக இருக்குது. பைபிளை ஃபுல்லாக படித்து யோசிக்க மாட்டேன், க்ளீனாக புரிஞ்சிடும். ஆமாம் 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 கரெக்டு அப்படின்னு. ஆனால் வாத்தியார் சொன்னது மன்னிக்கும் ஒரு ஊழியக்கார செய்தியை மட்டும் கேட்டுட்டு உட்காந்துருந்தா, அல்லது நீங்கள் போய் பைபிளை தெளிவாக படிக்க அன்புக்குரிய 1000 வருஷம் தொடங்கி விட்டது என்று இயேசு சொன்னார். மத்தேயு 13:7 அங்கேருந்து வாசிப்போம். 13:17. அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் காண்கிறவைகளை காணவும், எது? டிரான்ஸ்ஃபர்மேஷன். வனாந்தரம் வயல்வெளி ஆவது, அவாந்தர வழியில் ஆறுகள் பாய்வது, வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமாய் மாறுவது, நீங்கள் கேட்க விரும்புகிற மாபெரும் சத்தியங்களை, வெளிப்பாடுகளை கேட்கவும் அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் என்ன செய்தார்களா? காணவும் கேட்கவும் விரும்பினார்கள். எல்லாம் சொல்லுங்க, அவங்களாம் விரும்பினாங்க. சொல்லுங்க, பார்க்காமலே போயிட்டாங்க. ஆனா நீங்க அதை பார்த்தீங்க. கர்த்தர் சொல்றார், கை திரும்ப ராமே. அப்ப எப்ப தொடங்குச்சு சொல்லுங்க? எப்ப தொடங்குச்சு சார்? இப்ப தொடங்கல சார். இயேசு முடிந்ததுன்னு சொன்னார்ல, அப்பவே தொடங்குச்சு. அந்த நாட்களை பார்க்கறதுக்கு தான் தீர்க்கதரிசி ஆசையா இருந்தான். 1000 வருஷ அரசாட்சி, கடவுளே அரசாள்றாராண்டா, சகல அதிகாரமும் அவர் கைக்கு வந்துருமாப்பா, அப்போ பூமி எப்படி இருக்கும்? அப்போ அந்த அதிகாரத்தை அவர் யார் மூலமா செயல்படுத்துறாரு, அதைத்தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எப்படி அந்த 1000 வருஷ அரசாட்சி செயல்படுகிறது, அதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்களாம் செலக்ட் ஆகிட்டீங்க, இப்போ எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்றத கர்த்தர் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்காரு. அந்த 1000 வருஷ அரசாட்சி இயேசு சொன்னப்பவே தொடங்கிருச்சு. இன்னொரு வசனம் கூட சொல்றேன், அப்போஸ்தலர் 3:24 வாசிங்க. அப்போஸ்தலர் 3:24. சாமுவேல் முதற்கொண்டு எத்தனை பேர் தீர்க்க தரிசனம் உரைத்தார்களோ அத்தனை பேரும் இந்த நாட்களை முன்னறிவித்தார்கள். ஐயோ, இதுக்கெல்லாம் நீங்க தட்டி இருக்க வேணாமா? நீங்க எவ்வளவு வாழைப்பழத்தை உரிச்சு வச்சிருக்காங்க பாருங்க. சின்ன பிள்ளைக்கு கொடுக்குற மாதிரி எழுதி வச்சிருக்கிறார். சாமுவேல் முதற்கொண்டு, சாமுவேல் தான் ஃபர்ஸ்ட் ப்ராஃபட்டா இவங்க கன்சிடர் பண்றாங்க. சாமுவேல் முதற்கொண்டு எத்தனை பேர் தீர்க்க தரிசனம் சொன்னாங்களோ அத்தனை பேரும் எதை பத்தி சொன்னாங்க தெரியுமா? எதிர்காலத்தை பத்தி இல்லப்பா. அத்தனை தீர்க்க தரிசனமும், அது 1000 வருஷ அரசாட்சி பத்தி வருதா? அத்தனையுமே இந்த நாட்களை என்றான். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே தொடங்கிருச்சு அந்த நாட்கள். கை தட்டுக்க வருது. ஆமென். இந்த நாட்களை எல்லாம் சொல்லுங்க. சாமுவேல் முதற்கொண்டு சத்தமா சொல்லுங்களேன். எத்தனை பேர் தீர்க்க தரிசனம் உரைத்தார்களோ அத்தனை பேரும் இந்த நாட்களை முன்னறிவித்தார்கள். கரங்களை எதிரி கர்த்தர் கண்டி சொல்லுவோம். ஆமென். ஆகவே அன்புக்குரியவர்களே, இனிமே ஒரு நாட்களை பத்தி அவங்க பேசல, இந்த நாட்கள் தான் பேசுனாங்க. ஒரு பெரிய வஞ்சகம் நாளைக்கு அப்படின்றது. நாளைக்கு என்பது வஞ்சகனுடைய செயல். நாளைக்கு வா தரேன் அப்படின்னு சொன்னா அவனுக்கு பேர் வஞ்சகனா? யார் வஞ்சகன்? பிசாசு வஞ்சகன். 1000 வருஷம் நாளைக்கு தரேன்பா. நாளைக்கு எப்ப? நாளைக்கு உங்களை அப்படித்தானே சொல்லி ஏச்சிட்டான். நாளைக்கு எந்த நாளைக்கு? நீ டிலே ஆகிட்டு இருக்கிறனால அவர் அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை பார்க்குறக்கு அவர் வராரு. மணவாட்டி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? இங்கே எருவாட்டி மாதிரி உட்காந்துட்டு, நாங்கள் நாளைக்கு அவர் வருவார், நாங்கள்லாம் சரியாயிடுவோம். அவர் சொல்கிற நீ சரியானா தான் நானே வர முடியும். மணவாளன் கோட்டை மாட்ட உட்காந்துருக்காரு. இங்கே மணவாட்டி நைட்டி தூக்கி இடுப்பில் சொல்லிட்டு பல்ல விளக்கி கக்க நாளைக்கு. மணவாளன் வந்த பிறகு நீ குளிச்சு கிளம்புவா? எந்த ஊர்லேருந்து எல்லாம் வந்தா எனக்கு தெரியல. எனக்கு எல்லாம் ரெடியான பிறகு தான் நாங்கள் வருவார். அப்போ பூமியானது மகிமையினால் நிரப்பப்பட்டு மாற்றப்பட்ட பிறகுதான் இயேசு அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை பார்க்க வராரு. ஆகாய விண்மீனாய்
அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அப்ப ஆவியானவர் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்காரு? ஆவியானவர் நம்மை அலங்கரிப்பதற்காக. அப்ப ஆவியானவருடைய வேலையை இந்த பூமியை அலங்கரித்து பிதாவுக்கு ஒப்பான மனவாட்டியை மாற்றுவதற்கு. என்னத்த சொல்ல போங்க. அப்ப இயேசுவே என்ன பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாரு? அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சப்பவே மனம் திரும்புங்கள், பரலோகம் சமீபமா இருக்குதுன்னு சொல்லல, ராஜ்யம் சமீபமா இருக்குன்னாரு. தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். ஊழியக்காரன் எதையா பேசணும்? ராஜ்யத்தை பேசணுமா, பரலோகத்தை பேசணுமா? ஆனா நம்மளும் எதை பேசிக்கிட்டு இருக்காங்க? பரலோகம் பரலோகம். பரலோகத்தை பற்றி இயேசு பேசிய வார்த்தைகள் 1/3 பங்கு. பரலோக ராஜ்யத்தை பற்றி 3/2 பங்கு பேசியிருக்கிறாரு. கைத்தட்டு. இயேசு பேசினது பரலோகத்தை பற்றி இல்ல, ராஜ்யத்தை பற்றி. பரலோகத்துடைய எக்ஸ்டென்ஷன் இந்த பூமியில, பரலோகத்திலும் சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் இப்படி சித்தம் செய்யப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருவதா. கைத்தட்டுங்க. அதுதான் ஜெபம். அப்ப இந்த பரலோக ராஜ்யம் 1000 வருஷ அரசாட்சி. இது ஆன்டி அத்தன் மாதிரி, அதாவது ஆன்டி அங்கிள். நல்லா கவனிங்க. ராஜ்யம் அப்படின்றது தான் தேவனுடைய அரசாட்சி. அதுதான் 1000 வருஷ அரசாட்சி. அப்ப இயேசு முதல் சொல்லும்போது மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குன்னு சொல்லும்போது அடுத்த 2.5 வருஷத்துல சிலுவையில் அவர் முடிந்ததுன்னு சொல்ல போறாரு பாருங்க. கிட்டக்க வந்துருச்சுடா, சமீபமா இருக்கு என்று பிரசங்கம் பண்ணினார். இயேசு அப்ப எதை பத்தி பிரசங்கம் பண்ணாரு? அதான் எதை பத்தி? 1000 வருஷ அரசாட்சியை பத்தி. யோவான் என்ன பிரசங்கம் பண்ணா? மனம் திரும்புங்கள், 1000 வருஷ அரசாட்சி சமீபமா இருக்கு. அடுத்து சீசர்களுக்கு எதை பிரசங்கம் பண்ண சொன்னாரு? மனம் திரும்புங்கள், 1000 வருஷ அரசாட்சி சமீபமா இருக்கிறது. அப்ப ராஜ்யம் எது? ராஜ்யம் என்ன? தேவன் ஆளுகை செய்வதான் ராஜ்யம். அப்ப 1000 வருட அரசாட்சி, தேவனுடைய ராஜ்யம் தான் 1000 வருஷ அரசாட்சி. அந்த ராஜ்யம் எப்ப தொடங்குச்சு? எல்லாம் முடிந்தது என்று சொன்னபோது அவர் எக்காலம் முழக்கமிட்டார், இதோ வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் என கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று இயேசு சொன்னார். அடுத்து அவர் தொடங்கும் போது பரலோக ராஜ்யத்தை பேசினார். அடுத்து இடையில, ஊருக்கு இடையிலெல்லாம், ஐயா நீ எங்கள் ஊரில் இன்னும் 2 நாள் தங்கிட்டு போகணும்னு சொன்னப்போ கூட என்ன சொன்னார்னா, நான் அப்பெல்லாம் தங்க முடியாதுப்பா. ஏன்னா வாசிங்க, லூக்கா 3ஆம் அதிகாரம் கடைசி வசனமா 4ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசி. லூக்கா 4ஆம் அதிகாரம் 43, 42, 43. உதயமான போது அவர் புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போனார். திரளான ஜனங்கள் அவரை தேடி அவரிடத்தில் வந்து தங்களை விட்டு போகாதபடிக்கு அவரை நிறுத்தி கொண்டார்கள். நிறைய அற்புதம் பண்ணிட்டாரு. நல்லா பாருங்க, பிரசங்கம் பண்ணாரு, அடுத்து நிறைய அற்புதம் பண்ணார். அற்புதம் என்ன? குருடர் பார்வை திறக்கப்படுவது, முடவன் நடப்பது, இதெல்லாம் 1000 வருஷம் ஆச்சு. ஏசாயா 35 சொல்லுது, அப்போது முடவன் மானை போல் குதிப்பான், வந்து குருடர்கள் கண்கள் திறக்கப்பட்டு போகும், ஊமையின் வாய் பேசும், தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார். அப்படி என் அன்புக்குரியவர்களே, அப்போ இது எல்லாத்தையும் வந்து அந்த அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை பண்ணுறாரு, பண்ணிட்டு பிரசங்கம் பண்ணுறாரு. இப்போ முடிச்சுட்டு அவர் கிளம்பும்போது எல்லாரும் கொஞ்சம், ஐயா 2 நாள் தங்கிட்டு போங்கயா அப்படின்னு சொல்லி கட்டைய போடுறாங்க. அப்ப இயேசு என்ன சொல்றாரு? அடுத்த வசனம் வாசிங்க. அவரோ அவர்களை நோக்கி நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும். இதற்காகவே அனுப்பப்பட்டேன். கை தட்டுங்க. ஊழியக்காரன் எதை பிரசங்கிக்க வேண்டும்? தேவனுடைய ராஜ்யம் எது? அவருடைய ஆளுகை, அவருடைய அரசாட்சி, அவருடைய முடிவில்லாத ராஜ்யம். அது தொடங்கிவிட்டது. அதை பற்றி நான் பேச வேண்டும், ஜனங்களுக்கு அதை குறித்து அறிவுறுத்த வேண்டும். உலகமெங்கும் புறப்பட்டு போய் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். எந்த சுவிசேஷம்? தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்கிற சுவிசேஷம். மனிதனுடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார், உன் போர் முடிந்தது, உன் கண்ணீர் எல்லாம் அதற்கான காலம் முடிவடைந்து விட்டது. கர்த்தர் ராஜரீகம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஜனங்களுக்கு போய் சொல்லணுமா? எத்தனை பேர் சுதந்திரத்துக்கு முன்னாடி வெள்ளைக்காரனுக்கு தப்பிச்சு போய் காட்டுக்குள்ள வாழ்ந்தாங்களாம். இவங்க எல்லாம் சுதந்திரம் அடைஞ்சு வெள்ளைக்காரன் நாட்டை விட்டு போய் 30 வருஷமா உள்ளே இருந்திருக்காங்க, நாடு விடுதலை அடையலன்ட்டு. அப்புறம் போய் அடிச்சு வெளியே தூக்கிட்டு வந்திருக்கிறான். நம்மளாம் அவன் போய் ரொம்ப நாள் ஆச்சுறான், இன்னும் கொள்ள பேர் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ராக்கா பாரா ஷிபாராபா, பிசாசு தொடாதபடிக்கு என்னை பாதுகாத்துக்கூடே. பிசாசு கிளம்பி போயிட்டான். சொல்லுங்க, கிளம்பி போயிட்டான். இதோ மின்னலை போல அவன் விழுகிறதை நான் கண்டேன். கர்த்தர் சொல்றாரு,
என் அன்புக்குரியவர்களே, மின்னல் அடித்து விழுகிற மாதிரி சாத்தான் கீழே விழுந்தானா. லைட்னிங் வந்தால் தான் டெவில் கீழே விழுகிறான். கை தட்டுங்க. மின்னல் போன்ற வெளிப்பாடுகள் சாத்தானை கீழே அனுப்புகிறது. ஓ காட் இஸ் குட். இப்போ என்ன சொல்ல வரேன்னா ராஜ்யத்தை பற்றி பேசிட்டார். அப்புறம் மரித்தாரு, முடிந்ததுன்னாரு, திரும்ப உயிரோடு கூட எழுந்தார். எந்திரிச்சு உயிரோடு வந்துட்டோம், எந்த பாயிண்டில் விட்டேன்னு கேட்குறாரு. எதை பற்றி பேசினார்? ராஜ்யத்தை பற்றி பேச. ஐயா, புது மெசேஜ். 40 நாள் அளவும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர் பேசினார். இந்த வருஷம் ஃபுல்லாக இதுதான் சப்ஜெக்ட். கையெழுத்து வருஷம் ஃபுல்லாக இதுதான் சப்ஜெக்ட். என்னைக்கு நாடி நரம்பெல்லாம் உயிர் கொண்டு எந்திரிக்கு நிற்கிதோ அது வரைக்கும் 1000 வருஷம் அரசாட்சி தான். ஆமாம், அந்த ராஜ்யத்துக்கு முடிவே இராது. மறுபடி 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 தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்ற சத்தத்தை உன் காதுகள் கேட்க வேண்டும். 1000 வருஷங்கள் ஊழியக்காரன் பிசாசு பிசாசு பிசாசுன்னு பேசி அத்தனை பேருக்குள்ளேயும் பிசாசு குறித்து எண்ணங்களை அவன் நிரப்பியிருக்கான். என் பரமபிதா நடாத நாட்டெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும். தேவனுடைய ராஜ்யம் தொடங்கிடுச்சு, அவருடைய அன்பின் ராஜ்யம் தொடங்கிடுச்சு. ஸோ 35 பார்த்தீங்கன்னா அது அழகாக இருக்குது. 53க்கு வந்துட்டால் 35க்கு நீ வரணும். இதெல்லாம் பார்த்தோம். அடுத்து இப்போ 97 பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ ராஜ்யம் தான் அவரோட பிரசங்கம். ராஜ்யத்தின் பிரசங்கன்ற விட 1000 வருஷ அரசாட்சி பிரசங்கம். இவன் 1000 வருஷ அரசாட்சினா தனியாக ஒரு கேலண்டரோட செவ்வாய்ச்சில் அடித்து கொண்டு வருவான் நினச்சிக்கிட்டு இருக்கான். சார் இந்த புது கேலண்டர் என்ன இது 1000 வருஷம் அரசாட்சி என்னைக்கு தொடங்குது? வர புதன்கிழமை தொடங்குதா? அப்போ 1000 வருஷாட்சி எப்படி இருக்கும்? 7 வாரம் பார்த்தோம். 7 வாரத்துக்கு அந்தந்த ஹைலைட்டை மட்டும் சொல்கிறேன். முதல் வாரம் பார்த்தோம் என்னன்னா, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாக இராது. கை தட்டுங்க ஒரு தடவை. இந்த 20th சென்ச்சுரி ஃபாக்ஸ் இது போடுவாங்க, அந்த மாதிரி கிடையாது. ஏதோ என்னாச்சு, ஐயோ தேவனுடைய ராஜ்யம் வந்து விட்டது, கொன்னே விடுவேன். இயேசு தெளிவாக சொல்லிட்டாரு, தேவனுடைய ராஜ்யம் இதோ இங்கே அதோ அங்கே என்று சொல்லப்படுவதற்கு ஏதுவாக இராது. அது ப்ராமினெண்ட்டாக இருக்காது, வெளியரங்கமாக இருக்காதான். அதாவது பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி எங்கிட்டாச்சும் ஒரு லைட் அடிக்கும். இந்த லைட் அடிக்கும்னு தெரியுறான்ல, இவங்க தான் இந்த கடைசி காலத்தில் வஞ்சிக்கப்படுறவங்க. வாங்க சார், அந்த ஓட்டுக்கு கீழே ஒரு தூதன் நிற்கிறான் சார்னு கிளம்பிடுவாங்க. தூதன் அங்கேயும் கிடையாது இங்கேயும் கிடையாது, இதோ இங்கே அதோ அங்கேலாம் இருக்காதான். தேவனுடைய ராஜ்யம் எங்கே தொடங்குது? உங்களுக்குள் துவங்குகிறது. எப்படி ஒரு புளிச்ச மாவு ஒரு சட்டி மாவில் போட்டிங்க, காலையில் எந்திரிக்கும் போது சட்டி மாவே புளிச்சிருக்கு. நைட் எதுவும் பேக்ரவுண்ட் மியூசிக் அடித்தா பம்பரப்ப ஒரு சவுண்டு இல்லை, அமைதியாக வேலையை பார்த்து. அப்படி தான் ராஜ்யம் அமைதியாக வேலையை பார்த்து. பாருங்க, ஒரு பிளேக்கு ஒரு கொள்ளை நோய் எங்கேயோ சைனாவில் ஒரு தெருவில் எங்கேயோ தொடங்கி ஒரு ஆராய்ச்சி நிலையத்தை எங்கேயோ தொடங்கி சத்தமே இல்லாமல் உலகத்தை அரெஸ்ட் பண்ணி நிப்பாட்டிச்சு. பார்த்தீங்களா? அப்படித்தான் ராஜ்யம் பரவி கொண்டு இருக்கிறது. இயேசு நாமத்தினால இவன் கொள்ளை நோயாய் பரவுகிறான்னு சொல்லுங்க. ஸோ தேவனுடைய ராஜ்யம் எல்லாம் சொல்லுங்க, 1000 வருஷ அரசாட்சி பிரத்யட்சமாய் இருக்காது. கை தட்டுங்க, ஆமென். ஏதோ புது கேலண்டர் அடிச்சு கொண்டு வந்து கொடுப்பாங்க, தயவு செய்து எதிர்பார்க்காதீங்க. இப்படி எதிர்பார்த்து செத்து போனவங்க கொல்ல பேர் இருக்கிறாங்க. ஆமாம் செத்து போயிட்டாங்க. இது எப்படி இருக்குன்னா உன்னை நான் செய்யணும், நானே செய்யாமல் வேற உனக்கு காத்துக்கிட்டு இருக்க மாதிரி. ஸோ நம்பர் 1, தேவனுடைய ராஜ்யம் என்றால் பாருங்க, இயேசு சிலுவையில் சாகிற வரைக்கும் மனிதனுடைய ராஜ்யம், சிலுவையில் முடிந்ததுன்னு சொன்னார்ல, அப்போ தான் தேவனுடைய ராஜ்யம். இயேசு சொன்னபோது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், இவரெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்னார். அப்போ ராஜ்யம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ராஜ்யத்தை இயேசு சிலுவையில் முடிந்துன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி மனிதனுடைய ராஜ்யம். மோசே வரைக்கும் பிசாசின் ராஜ்யம், மோசைக்கு அப்புறம் நியாயப்பிரமாணம், மனிதனுடைய எஃபர்ட்டு. ஸோ 4000 வருஷம் மனிதன் தன்னுடைய முயற்சினாலே நீதிமானாக்கவும் இந்த உலகத்தை மாற்ற முயற்சி எடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது. மனிதனோட ராஜ்யத்தை மனிதன் தோற்று போனான். இயேசு சிலுவைக்கு மனிதன் செய்ய வேண்டியதை தானே செய்து முடித்து அதிகாரத்தை கைப்பற்றினார். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் பிசாசிடமிருந்து உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி சிலுவையிலே அவைகளின் மீது வெற்றி சிறந்தார். அப்ப 2வது கேள்வி, பிறகு ஏன் மாற்றங்கள் இல்லாமல் இருக்கிறது? ஏன் மாற்றம் இல்லை அப்படின்னா, நல்லா கவனிக்கணும். ஆட்சி வந்த பின்னகுதான் மாற்றம் வரும். ஆட்சி வரும் முன்னே, எல்லாம் சொல்லுங்க, மாற்றம் வரும் பின்னே. பிரைஸ் காட். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன்.
அப்ப நீ என்ன நினைக்கிற? மாற்றம் வரல, அப்ப ஆட்சி வரல போல. இல்ல, ஆட்சி மாறிடுச்சு. அப்ப ஆட்சி மாற்றம் வந்த பிறகுதான் மாற்றங்கள் வருகிறது. அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, 1000 வருஷ அரசாட்சி என்பது மாற்றப்பட்ட பூமி அல்ல, அது மாறுகின்ற பூமி. 1000 வருஷ அரசாட்சி என்பது மாற்றப்பட்ட இடம் அல்ல, அது மாறுகின்ற இடம். இந்த அரசாட்சியில தான் அது எல்லாமே மாறுகிறது. அதைத்தான் வந்து ஏசாயா 35 சொல்லுது, வனாந்திரம் வயல்வெளியாய் மாறும், அவாந்திர வழியில் ஆறுகள் பாயும். அப்ப வனாந்திரம் அங்க இருக்குதுல்ல, இருக்கு. அவாந்திர வழி இருக்குதுல்ல, இருக்கு. விக்கிரக ஆராதனை அங்க இருப்பார்களாம், அவர்கள் விக்கிரகங்களை தூக்கி எறிவாங்களாம். இதெல்லாம் ஆட்சியில நடக்கும். நடந்து பூமி மாறுது. அந்த மாறுகிற ஒரு இடம் தான் 1000 வருஷ அரசாட்சி. பலவீனமான சரீரம் பலமுள்ளதாய் மாறுகிறது. வறுமை தரித்திரத்தில் இருக்கிறவர்கள் ஐஸ்வர்யவான்களாய் மாறுகிறார்கள். இதெல்லாம் ஏன் நடக்குது? எல்லாருக்கும் 1000 வருஷ அரசாட்சி. பறையருக்கும் இங்கு தீய, புலையருக்கும் விடுதலை. இழிவு கொண்ட மனிதன் என்று எவனும் இந்தியாவில் இல்லையேன்னு பாரதி பாடினான். விடுதலை கொடுத்தப்ப அங்க நல்லவனுக்கு மட்டும் விடுதலை கிடைக்கலாம். பறையருக்கும் இங்கு தீய, புலையருக்கும் விடுதலை. நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் சேர்ந்து விடுதலை கிடைச்சு. அப்படித்தான் 1000 வருஷம். கையை தட்டு. ஆமா, அந்த அரசாட்சியிலே தேவனை ராஜாவாய் கொண்டிருக்கிற வாழ்க்கை செழிப்பதையும் தேவனுடைய அரசாட்சியையும் புறஜாதிகள் பார்க்கிறார்கள். பார்த்து தங்கள் விக்கிரகங்களை தூக்கி எறிந்து இவரே மெய்யான தேவன் என்று வருகிறார்கள். அக்கினி அவர்களை, அன்பின் அக்கினி அவர்களை பட்சிக்கிறது. இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். 1000 வருஷ அரசாட்சி எப்படி இருக்கும்? மாறிய இடம் அல்ல, மாறுகின்ற இடம். அடுத்து அது சேரும் இடம் அல்ல, அது போகும் வழி. கை தட்டுங்க. ஆமென். எல்லாம் 1000 வருஷ அரசாட்சி முட்டு சேர்ந்து நினைச்சிட்டாங்க. நேராக போய் மூடையெல்லாம் இறக்கி வச்சுட்டா பாடா 1000 வருஷ அரசாட்சி. 1000 வருஷ அரசாட்சின்றது போய் ஒரு புல்வெளி தரையில் உட்காந்து அப்படியே தண்ணியை கோரி குடிச்சு தூங்குறது கிடையாது. 1000 வருஷ அரசாட்சி என்பது சீயோனுக்கு போகிற வழி. மீட்கப்பட்டவர்கள் அதில் நடப்பார்கள். அங்கு பெரும் பாதையான வழி ஒன்று இருக்கும். அந்த வழியில தான் வந்து சிங்கம் வருவதில்லை, துஷ்ட மனிதன் புல்லை பிரவேசிப்பதில்லை. ஏன்னா அந்த பாதை பரிசுத்த வழி எனப்படும். அதில் நடக்கிறவர்கள் பேதையாக இருந்தாலும் திசைகட்டு போவதில்லை. அந்த வழிக்கான வாசல் இயேசு சொன்னார், நானே வாசல். ஆமென், நானே வாசல். ஆமாம். அப்போ 1000 வருஷ அரசாட்சிக்கான வழினா அதுக்கு வாசல் இது. கையை தட்டிரு. எல்லாம் சொல்லுங்க, 1000 வருஷ அரசாட்சி வழி. சத்தமா சொல்லுங்க, வழி. இயேசு வாசல். வாசல் சொல்லுங்க. 1000 வருஷ அரசாட்சி சத்தமா சொல்லுங்க, வழி. நான் 1000 வருஷ அரசாட்சின்னு கேட்பேன், நீங்க வழின்னு சொல்லணும். நான் இயேசுன்னு கேட்பேன், நீங்க வாசல். 1000 வருஷ அரசாட்சி சத்தமா, வழி. இயேசு வாசல். அப்போ ஒருவன் என் வழியாய் உட்பிரவேசித்தால் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவான். இயேசுக்குள் வருகிறவர்களுக்கு இந்த 1000 வருஷ அரசாட்சி அன்றைக்கே தொடங்குகிறது. அவர்கள் மனநிலை, அவர்களுடைய மனது மறுரூபமா, மனது வந்து புதிதாக்கப்பட அவர்கள் வாழ்க்கை மறுரூபமாக்கப்படுகிறது. உங்க வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கு இப்போ இருந்து எவ்வளோ வித்தியாசம் சார்? நான் 30 வருஷம் பிரசங்கம் பண்ணி சார். 90ல் என்னோட ஃபர்ஸ்ட் பிரசங்கம் நான் ஸ்டார்ட் பண்ணேன் சார். இன்னைக்கு வந்து 2000, 2010, 2020, 21 31 வருஷம் நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். 23 வருடங்கள் நான் வந்து மோசையின் பிரமாணங்களின் அடிப்படையிலே இயேசுவை பிரசங்கித்திருக்கிறேன். அடுத்து இப்போ ஒரு 7-8 வருஷமாக வந்து நான் என்ன பிரசங்கம் பண்ணுறேன்? சிலுவையில் அறியப்பட்ட இயேசுவும் அதனால் உண்டான வந்து தேவனுடைய ராஜ்யத்தை நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இந்த ரெண்டுலேயுமே என் செய்தியை கேட்டவங்க வந்து பழைய செய்தியை கேட்டவன் போர் அடிச்சோ, புதிய செய்தி கேட்ட சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னது கிடையாது. பழைய செய்தியை கேட்டவன் இப்போ எந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கீங்களோ அதே அளவு பீக்கில் வச்சுருப்பேன். அவங்கள 50 பேரும் வந்து ஃபிங்கர் டிப்பில் தான் வச்சுருக்குது. தே வில் ஹேங்கிங் ஆன் மை வேர்ட்ஸ். அப்படி 5000 பேரும் அடுத்த ஸ்டேட்மெண்ட் சொல்கிற வரைக்கும் அப்படியே பின் ட்ராப் சைலன்ஸ் தான் இருக்கும். அரெஸ்ட் பண்ணி தான் இருப்பாங்க மக்கள். ஏன்னா சீனாய் மலையில் ஒரு மகிமை இருந்துச்சு. ஆனால் அந்த செய்தி முடிஞ்சோடனே என்ன சொல்லுவாங்க, சார் செய்தி சூப்பராக இருக்குது சார், உங்களுக்கு இந்த வயசுல நாங்களாம் நம்பவே முடியல சார், செய்தி சூப்பராக இருக்குது சார் அப்படின்னா. இப்போ செய்தி கேட்குறவங்களுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? இன்னைக்கு செய்தி கேட்குறேன் வந்து சொல்கிறான் செய்தி நல்லா இருக்கு சார்னு சொல்ல, சார் உங்கள் செய்தியை கேட்டப்பறம் என் வாழ்க்கை சூப்பராக இருக்கு சார்ன்றான். ஸோ நம்ம செய்தி சூப்பராக இருக்கக்கூடாது, செய்தியை கேட்குறேன் வாழ்க்கை சூப்பராக இருக்கணும். அந்த 23 வருடம் மோசையின் பிரமாணங்களை கேட்கும்போது கேட்குறதுக்கு நல்லா இருந்துச்சு, வாழ்க்கை நல்லா இல்லை. ஆனால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு அதன் மூலம் தொடங்கிய தேவனுடைய ராஜ்யத்தை பேசும்போது கேட்கிறவர்கள் வாழ்க்கை மாறுகிறது. 1000 வருஷ அரசாட்சி அவர்கள் அனுபவிக்க ஆரம்பிக்கிறார்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் சாட்சிகளாக இருக்கிறீர்கள். உங்களுடைய பிள்ளைகள் அற்புதங்களாகவும் அடையாளங்களாக இருப்பார்கள். அப்போ வாழ்க்கை எப்படி இருந்துச்சு?
பணப்பிரச்சனை எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு எப்படி இருக்கிற, இது தெரியாத 1000 வருஷ சர்ச் உனக்குள்ள உனக்கு வந்து ஸ்ப்ரவுட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு, உனக்குள்ள துளிர் விட ஆரம்பித்து விட்டது என்று. இன்னும் அறிவு கூட கூட இனி கூடும் பாருங்க. ஆமாம், உங்களுடைய சரீர பலவீனங்கள் மறையும், உங்களுடைய தரித்திரம் நீங்கும், உங்களோட பயங்கள் நீங்கி இருக்கு பாருங்க, பயங்கள் நீங்கி இருக்கு பாருங்க, எவ்வளோ தைரியம் இருக்கு பாருங்க, கடவுளை கொடுத்த அறிவு பெரிய இருக்கு பாருங்க, இடைவிடாத பிரசனம் இருக்குது பாருங்க. We started enjoying the heaven. இந்த வழியில போய் தான் நீங்க அவரை பார்க்க முடியும். நிறைய பார்த்தோம். ஒன்று பிரத்யட்சமாய் வராது, ரெண்டாவது அது சேரும் இடம் அல்ல, அது போகும் வழி, மூன்றாவது மாற்றப்பட்ட இடம் அல்ல, 1000 வருஷ அரசாட்சி மாற்றுகிற இடம், நாலாவது அது புறஜாதிகளும் இருக்கிற இடம், கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும், வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்ன சாமிடா அவரு அப்படி சொல்லுவாங்க. ஆமென்.